வாயில் பேண்டேஜுடன் பேட்டிங் செய்த பாபா இந்திரஜித் வேற லெவல் கமிட்மெண்ட் தலைவா. முகமது ஷமி லைக்லி டு மிஸ் டெஸ்ட் சீரியஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. கிட்னி கிரானிக் டிசீஸால சஃபர் பண்ணும் கேமரூன் கிரீன். இன்னும் பல கிரிக்கெட்டிங் நியூஸோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரிக்கெட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. ரீசெண்டாக கேமரூன் கிரீன் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஆர்சிபிக்கு ட்ரேட் ஆனதுக்கு அப்புறமா ஆர்சிபி ஃபேன்ஸ் பயங்கரமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த நியூஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே கேமரூன் கிரீன் கிட்னி கிரானிக் டிசீஸால சஃபர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் லெவல் 2 ஸ்டேஜ்ல இருக்காரு. மொத்தமா இதுல 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பயங்கர கஷ்டமா இருக்கும். 5th ஸ்டேஜ்ல டயாலிசிஸ் அப்படி இல்லைன்னா கிட்னியை சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த கிட்னி டிசீஸோட தான் வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டரா இருந்துட்டு இருக்காரு. வேற லெவல் கேமரூன் கிரீன். கெட் வெல் சூன். கிரிக் பஸ்ல முகமது ஷமி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டான டெஸ்ட் சீரியஸ்ல அவைலபிளா இருக்க மாட்டாருன்னு போட்டிருக்காங்க. காரணம் அவருக்கு ஆங்கிள் இன்ஜுரி இருக்கு. அந்த ஆங்கிள் இன்ஜுரி இன்னும் சரியாகல. டெஸ்ட் சீரியஸ்க்காக சவுத் ஆப்பிரிக்கா போற இந்தியன் டீமோட அவர் டிராவல் பண்ணல. மோஸ்ட்லி அவர் இந்த சீரியஸை மிஸ் பண்ணதான் சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி கிரிக் பஸ்ல போட்டிருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் IPL 2023 மிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால KKRக்கு கேப்டனா நிதிஷ் ராணாவா நியமிச்சிருந்தாங்க. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் IPL 2024க்கு ரிட்டர்ன் ஆக போறதால அவரை கேப்டனா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நிதிஷ் ராணாவா வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. நேத்து நடந்த விஜயசாரே ட்ரோபி செமிஃபைனல்ஸ் 1 தமிழ்நாடு விசஸ் ஹரியானா மோதி இருக்காங்க. இந்த மேட்ச்ல பாபா இந்திரஜித் வாயில பேண்டேஜோட பேட்டிங் பண்ணியிருக்காரு. 10வது ஓவர்ல 40வது வரைக்கும் அந்த பேண்டேஜோட பிளே பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ ஐஸ் பாத் எடுத்திருக்காரு. அப்போ பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டு இருக்காரு. விழுந்ததும் அவரோட முகத்துல அவரோட வாயில நாக்குல எல்லாம் அடிபட்டிருக்கு. பயங்கரமா ரத்தம் கொட்டிட்டே இருந்திருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச்ன்றதால வாயில பேண்டேஜோட 10வது ஓவர்ல 40வது ஓவர் வரைக்கும் நின்று பேட்டிங் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வேற எந்த பிளேயரா இருந்தாலும் என்னால முடியலன்னு சொல்லி விலகி போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவரு 64 ரன் அடிச்சிருக்காரு. என்னதான் அந்த மேட்ச்ல தமிழ்நாடு டீம் தோத்து இருந்தாலும் எல்லார் மனசுலயும் பாபா இந்திரஜித் நின்னுட்டாரு. சோ இந்த கமிட்மெண்ட்காகவே கண்டிப்பா CSKல அவரை பிக் பண்ணலாம். இதுல என்ன ஹைலைட்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சஸும் போட்டிருக்காங்க. சோ வேற லெவல் தலைவா. பாபா இந்திரஜித்தோட கமிட்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு கிரிக்கெட் ரிலேட்டடான வீடியோஸ்ல பார்ப்போம். பாய்.